நேற்றிரவு மீண்டும் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. நபர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். அதே நேரம் நேற்று காலம் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நடந்தது தானே, அதில் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தவர் தானே, அது சம்பந்தமாக இன்னும் நிறைய அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்குது. அந்த நபர் சம்பந்தமாகவும் அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாகவும் அதனையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் நிவாரண கொடுப்பனவுகள் சம்பந்தமாக சில பல மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. புதிய சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது, அது குறித்தும் பார்க்கலாம். அத்துடன் இன்றைய காணொளியில் பல ஒரு வரி செய்திகள் இருக்கின்றன, நிறைய இருக்கின்றன. அவற்றையும் தொகுத்து பார்க்க போகின்றோம். அத்துடன் கருத்தோவிய பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா ஒரு பரிசோடு கொடுக்கிறார். என்ன நடக்கிறது என்பது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நேற்றிரவு மற்றொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. எங்கென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நுகேகொட பகுதியில், அதாவது நுகேகொட பகுதியில் இருக்கக்கூடிய கொகுவெல என்று சொல்லப்படுற இடத்துல ஒரு சில ஆட்கள் ஆட்டோவில் போய் கொண்டு வந்திருக்கணும். அப்போ ஆட்டோவில் போய் கொண்டு கேட்கொள்ள பின்னால் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்று பின்தொடர்ந்து வந்திருக்குது. அந்த மோட்டார் சைக்கிளில் வழக்கம் போல் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் வந்தோண்டே இருக்கணும். அந்த மோட்டார் சைக்கிள் இந்த ஆட்டோவை கொஞ்சம் தூரம் அப்படியே பின்தொடர்ந்து பிறகு அந்த ஆட்டோவில் இருந்த ஒரு நபர் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் அந்த நபர் காயமடைந்து கழுபோவிலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரார். அதுக்கு பிறகு அந்த மோட்டார் சைக்கிளில் வந்தாக்கள் தப்பி ஓடிட்டோம். இதுவரைக்கும் அவர்கள் கைது செய்ய இது சம்பந்தமான விசாரணைகளை கல்கிசை போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். யார் இந்த துப்பாக்கிதாரிகள், இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் எதற்காக நடைபெற்றது என்பது சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன. அதே வேளையில் அம்பலாங்குடை பகுதியில் நேற்று திங்கட்கிழமை காலை 8:30 மணியளவில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்று அதிலே ஒரு நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். அதாவது ஒரு காட்சியகம் ஒன்றினுடைய மேனேஜர், சிங்கர் ஷோரூமினுடைய மேனேஜர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். நேற்று அவருடைய பேர் கோசல என்று சொல்லப்பட்டிருந்தது. நேற்றைய காணொலியில் கோசல என்று மட்டும்தான் சொல்லியிருந்தேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு பேர் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஸ்ரீரன் கோசல டி சில்வா என்று சொல்லப்படுற நபர் தான். இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். அவர் தான் தண்டபாட்டில் தானும் தண்டபாடும் என்று சொல்லி சிங்கர் ஷோரூமில் மேனேஜராக வேலை செய்தாரே, அவர் எதுக்கு சுடணும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. சிங்கர் ஷோரூமில் மேனேஜராக வேலை செய்வது அது அவற்றை ஒரு வேலை. அதுக்கு பின்னால் இன்னும் நிறைய வேலைகள் பார்த்துருக்கிறார். எல்லாமே விசாரணைகளில் இப்போ தெரிய வந்திருக்குது. அதனால தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருப்பதாக சொல்லப்படுது. அதுக்கு முதல் இந்த சம்பவம் நடைபெற்ற விதம் எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு துப்பாக்கிதாரி 2 பேர் தான் மோட்டார் சைக்கிளில் விரும்பினோம். ஒரு ஆள் மோட்டார் சைக்கிளில் ஓடிக்கொண்டு வருவார். அவர் ஸ்டார்ட்லேயே மோட்டார் சைக்கிளை வச்சிருப்பார், ரெடியாக வச்சிருப்பார். ஏன்னு சொன்னால் பின்னுக்கு இருக்கிறவர் ஓடி போய் சுட்டு போட்டு ஓடி ஏறினோன்னா திருப்பி பறக்கிறதுக்கு. அப்போ அந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் ஒன்று நின்றுருக்குது சிங்கர் ஷோரூமுக்கு முன்னால். ஒருத்தர் மோட்டார் சைக்கிள் இருக்கும்போது அந்த துப்பாக்கிதாரி துவக்கையும் கொண்டு போயிருக்கார் சுடுறதுக்கு. கிட்ட போனோன்னே அந்த துவக்கு வேலை செய்யலை. அது பிஸ்டல் வகை துப்பாக்கி, அது வேலை செய்யலை. 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துக்கார், வேலை செய்யலை. அதுக்கு பிறகு அங்கேருந்து தப்பி ஓடிக்கார். இந்த மேனேஜர் என்ன செய்திருக்கார், நேற்று உயிரிழந்தவர் பின்னாலேயே துரத்தி கொண்டு ஓடி போட்டு என்னையா சுடவாரே உனக்கு செய்கிற வேலை எண்ணி போட்டு துரத்தி கொண்டு ஓடிக்கார். பிறகு அவர் அப்படி ஓடி தப்பினா பிறகு திருப்பி ஷோரூமில் இருக்கும்போது அங்கால தப்பி ஓடின அந்த துப்பாக்கிதாரி திருப்பி ஒரு கொஞ்ச நேரத்தில், கன நேரம் இல்லை, கொஞ்ச நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் டப்பண்டு துவக்க மாற்றிக்கொண்டு வேறொரு துவக்கையும் கொண்டு ஓடி திருப்பி சுட்டுத்தான் இவர் காலமே 8:30 மணி போல உயிரிழக்கிறார். இதுதான் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் நடைபெற்ற சம்பவம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் இது சம்பந்தமான விசாரணைகள் நடத்துந்தானே, நடத்தைக்குள்ள இவற்றை மொபைல் ஃபோன் எங்கேன்னு தேடி இருக்குது. மொபைல் ஃபோனை காணையில். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய உறவினர் ஒருவருடைய வீட்டில் இவற்றை மொபைல் ஃபோன் கண்டுபிடிக்கப்படுது. அந்த மொபைல் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா இவர் ஒரு முக்கியமான ஆளோட ஃபோன் காட்சிக்கார். அதை இப்போ என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் முதல் நாள் இரவு, நேற்று திங்கட்கிழமை காலமாக இவர் கொல்லப்படுறார். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு ஆளோட ஃபோன் கட்சிக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற மிக ஆபத்தான ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் லொக்கு பெட்டி கிட்டல கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டவர். அவரோட ஃபோனில் காட்சிக்கார். இது அடுத்த ஒரு அதிர்ச்சியான சம்பவமாகும். அவருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி, எனவே சிறைக்குள் இருக்கக்கூடிய ஒரு பாதாள உலக குழு ஆளோட இவர் தொடர்பில் இருக்கார் என்று சொன்னால் அப்போ இவருக்கும் பாதாள உலக குழுவோட தொடர்பு இருக்குன்னு தானே. சரி, அது முதலாவது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா
கரந்தனிய சுத்தாவோடையும் தொடர்பில் இருந்திருக்கார். கரந்தனிய சுத்தான்னு சொல்லப்படுற நபர் இப்போ கிட்டல வந்து நிறைய செய்திகளில் வந்து அடிபட்டவர். என்ன சொன்னால் அவரோட சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர்கள். கரந்தனிய சுத்தா வந்து வெளிநாடு ஒன்றில் வந்து மறைஞ்சிருப்பதாக சொல்லப்படுது. அவருடைய வந்து ஃபோனில் காட்சிக்கார். அதுக்கு பிறகு கொஸ்கொட சுஜி என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினரோடையும் கதைச்சிருக்கிறார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த கரந்தனிய சுத்தா இருக்காரு தானே அவருக்கும் இந்த லொக்கு பெட்டி இருக்காரு தானே இவருக்கும் வந்து ஆகாது. ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் எதிரி. அப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னா, ரெண்டு எதிர் குரூப்புகளுக்கும் நடுவில் இருந்து கொண்டு மேனேஜர் வேலை பார்த்து கொண்டிருந்த இவர் வந்து என்ன செய்கிறார், இங்காலையும் போன் கதைச்சு அங்காலையும் போன் காய்ச்சி இவையோடையும் கனெக்ஷன்ல இருந்து அவையோடையும் கனெக்ஷன்ல இருந்துக்கார். இப்ப வந்து போலீஸுக்கு ஒரே குழப்பம் என்னன்னு சொன்னா, இந்த சம்பவத்தை செய்தது, அதாவது நேற்றைய துப்பாக்கி சூட்டை நடத்தினது வந்து எந்த குரூப், இந்த குரூப்பா அல்லது அந்த குரூப்பான்னு சொல்லி போலீஸுக்கே குழப்பமா இருக்காம என்னன்னு சொன்னா, இவர் நடுவில் இருந்து கொண்டு ரெண்டு குரூப்போட வந்து தொடர்பில் இருந்திருக்கார். ரெண்டு குரூப்பினுடைய காசுகள் இருக்கு தானே, அந்த காசை வந்து வாங்குறது, இங்க இருந்து அங்க மாத்துறது, அங்க இருந்து இங்க மாத்துறது, இந்த மாதிரியான சில கிட்டத்தட்ட ஒரு புரோக்கர் வேலை என்று வைங்கவன், இந்த மாதிரியான சில வேலைகளையும் பார்த்திருக்கிறார் இந்த மேனேஜர் வேலை பார்த்த நேற்று உயிரிழந்த நபர். அது மட்டும் இல்லாமல் அவர் மேல இன்னும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்காம். 2014 ஆண்டுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொலை கேஸோட இவருக்கு சம்பந்தம் இருக்காம். இது முதலாவது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டடியில வந்து போதைப் பொருள் சம்பந்தமாக போதைப் பொருள் வைத்திருந்தார் என்று சொல்லி போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு இருக்கல்லோ, அவர்களால் கைது செய்யப்பட்டு பிறகு விடுவிக்கப்பட்டவராம் இந்த நபர். எனவே இப்படியான பல சம்பவங்களோடையும் பல பின்னணிகளோடையும் தொடர்புடைய நபர் தான் ஸ்ரீரான் கோசல டி சில்வா. நேற்று வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர். இவ்வளவு வேலைகளையும் செய்து போட்டு சஜித் பிரேமதாசா அந்த கட்சியில் சேர்ந்து தேர்தலில் வந்து போட்டி போட்டுக்கார். அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து போட்டி போட்டு பிறகு உள்ளூராட்சி சபை உறுப்பினராக வந்து மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யலாம் என்ற நோக்கத்தில் போட்டி போட்டாரா, அல்லது உள்ளூராட்சி சபை உறுப்பினராக வந்தால் ஒரு பாதுகாப்பு தானே, ஒரு சேஃப்டி தானே, அதை வச்சு கொண்டு தன்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் என்று பார்த்தாரா, இன்னும் தெரியல. கடைசியாக இப்படி முடிஞ்சிருக்குது அவருடைய கதை. இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இன்னும் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றன. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பக்கம் சில பல பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் இருந்தாலுமே கூட மக்களுக்கான நிவாரண தொகைகள் வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது. இப்ப அது சம்பந்தமாக ஒரு புதிய சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது நிதி திட்டமிடல் அமைச்சு வந்து இந்த புதிய சுற்று நிருபத்தை வந்து வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே வெளியிடப்பட்ட சில சுற்று நிருபங்கள்ல வந்து ஒரு சில குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லி, அதாவது வந்து சரியான பயனாளிகள், சரியான பாதிக்கப்பட்டவர்களை வந்து அதிகாரிகள் சரியான முறையில் தெரிவு செய்ய முடியல. ஏன்னு சொன்னா சுற்று நிருபங்களால் வந்து குழப்பமா இருக்குன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா புதிய சுற்று நிருபத்தில் வந்து கிட்டத்தட்ட 8 விதமான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல 1-2 மாற்றங்களை சொல்றேன். ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியேறியவர்கள், வீடு வந்து முழுமையாக சேதமடைந்தோ பகுதி அளவில் சேதமடைந்தோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டில் வசிக்க முடியாமல் வெளியேறின நாட்களுக்கு வந்து அடுத்து வரும் 3 மாதங்களுக்கு 25,000 கொடுக்கப்படும் என்று சொன்னதுதானே வாடகை மாதிரி. அதாவது ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், இந்த 3 மாதம் வந்து 25,000 படி கொடுக்கப்படும் என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் அதுல வந்து ஒரு மாற்றம் ஒன்று செய்திருக்கிறோம். என்னன்னு சொன்னா, ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு உறுப்பினர் அல்லது 2 உறுப்பினர் இருந்தால் மட்டும்தான் 25,000. அதுக்கு கூட இருந்தால் 3 பேர், 4 பேர், 5 பேர் அந்த மாதிரி இருந்தால் அந்த குடும்பத்துக்கு வந்து 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு மாற்றம் ஒன்று செய்திருக்கிறோம். நல்ல விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த விவசாய செய்கைகள் வந்து பாதிப்படைஞ்சிருந்தா அதுக்கும் வந்து நிதியுதவி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது தானே. அதில் வந்து இன்னும் ஒரு சில மரக்கறிகளை வந்து காய்கறிகளை வந்து சேர்த்திருக்கிறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு காய்கறிகள், மிளகாய், வெங்காயம், வாழைப்பழம், பப்பாசி, அன்னாசி போன்ற பல பயிர்கள் இருக்கு தானே. முதல் வந்து இந்த லிஸ்ட்ல இந்த மாதிரி எல்லாம் விரிவா இருக்கல, இப்ப எல்லாம் சேர்த்திருக்கணும். எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி பயிர்கள் அழிஞ்சிருந்தா ஒரு ஹெக்டேருக்கு வந்து 1,50,000 ரூபாய் வழங்கப்படும். ஒரு ஹெக்டேருக்கு ஒரு தடவை மட்டும் வழங்கப்படுற ஒரு மானியம் மீள் செய்கைக்காக என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி பலவிதமான மாற்றங்களை உள்ளடக்கிய ஒரு புதிய சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஒரு அதிர்ச்சியான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா, அவைக்கு வந்து வருமானம் கொட்டுதான். இந்த 2025 ஆண்டுல எல்லா மக்களும் வந்து வரி கடந்து கட்டி வருமானம் வந்து பயங்கரமான வருமானம் வந்திருக்காமன்னு சொல்லி எவ்வளவு சொல்லுங்க பாபம், 2,203 பில்லியன் ரூபாய்
உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் மக்கள் அந்த அளவு ஆர்வத்தோட வரிகளை கட்டுகிறார்களாம் என்று சொல்லி உள்நாட்டு இறைவரி திணைக்களம் சொல்லி இருக்குது. இன்னும் ஒன்று சொல்லிக்கிறோம், என்ன தெரியுமா? உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினுடைய வரலாற்றிலேயே, அதாவது 1919ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் உள்நாட்டு இறைவரி திணைக்களம். அப்பையிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வரைக்குமான காலப்பகுதியில் இவ்வளவு கால வரலாற்றில் இவ்வளவு பெருந்தொகையான பணத்தை வந்து, இவ்வளவு பெருந்தொகையான வரியை வந்து தாங்கள் சேகரித்ததே இல்லையாம் என்று சொல்லி. எனவே இது வந்து ஒரு வரலாற்று ரீதியான ஒரு சாதனை என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு பெருந்தொகையான நிதியை தாங்கள் சேகரித்திருப்பதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் தாத்தா வாரர். கிறிஸ்மஸ் தாத்தா வரும்போது எப்போவுமே பரிசு பொருட்கள் கொண்டு வருவார். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதுகில் பெரிய ஒரு மூட்டை ஒன்றை தூக்கி கொண்டு வரார். முன்னுக்கு வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சிரிச்ச முகத்தோட நத்தார் தாத்தாவை வந்து வரவேற்கிறார். அந்த பின்னுக்கு இருக்கிற மூட்டை இருக்குது தானே, அதில் வந்து IMF என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இப்போ ஒரு பேரிடர் காலத்தில் வந்து IMF-ஆல் வழங்கப்படுற உதவிகள் வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும். எனவே இந்த முறை வந்து கிறிஸ்மஸ் பரிசு இலங்கை அரசாங்கத்துக்கு அல்லது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கிறிஸ்மஸ் பரிசு என்று சொன்னாலே அது IMF கொடுக்குற காசு தான் என்றதை இந்த ஒரு கருத்தோவியம் அழகாக எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.